2 மிக முக்கியமான டாபிக்ங்க. ஃபர்ஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 2 மிக முக்கியமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். அதில் மெயின் பிரச்சனையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கனிம வளங்களை வந்து எடுத்துக்கிட்டு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதா சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் சரி, 50 ஆண்டுகளாக இருந்த ஆட்சியாளர்களும் சரி, செய்ய முடியாத இப்போ இருக்கிற இந்த நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் வந்து என்ன பண்ண முக்கியமாக இதில் இந்த இதை வந்து ஒரு 3 மாதங்களுக்கு வந்து எந்த விதமான மாநிலங்களுக்கும் வந்து இங்கேருந்து அதாவது கனிம வளங்களை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கனாக்கா போகக்கூடிய அந்த ஜல்லி, மண் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கனிம வளங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 மாதங்களுக்கு வந்து போக முடியாது. ஸோ இதை வந்து இப்போ அதாவது கேரளாவோட சிஎம்மான அவர் வந்து ஒரு லெட்ரு நம்ம தமிழ்நாடு சிஎம்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ அனுப்புனாலும் இப்போ இங்கே இருக்க மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை மிக முக்கியமாக வரவேற்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ லெட்ரு அனுப்பி இல்லை நீங்கள் எங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு ரொம்ப வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது, நீங்கள் வந்து இதை நிப்பாட்ட வேண்டாம், எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிஎம் வந்து நம்மளுக்கு நம்ம சிஎம்க்கு வந்து லெட்ரு அனுப்புவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 3 மாதம் வந்து எந்த விதமான அதர் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஜல்லி மண்ணு போகாது. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணியை வந்து காவிரி தண்ணியை வந்து பார்த்திங்கனாக்கா யார் கர்நாடகா வந்து இப்போ நம்ம வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேகதாது அணையை கட்ட போகிறோம். நம்ம தமிழ்நாட்டு பார்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா தருமபுரிக்கு பக்கத்தில் உள்ளதில் அவங்க வந்து அணை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அணை கட்டுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைஞ்சு இல்லை இது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் என்ன பண்ணாங்கன்னாக்க, நம்ம தமிழ்நாடு அரசு வந்து மேல்முறையீடு பண்ணாங்க. இங்கே உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு பண்ணி இல்லை இது எங்களுக்கு வந்து மிக முக்கியமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அதனால் இந்த அணை கட்டக்கூடாது அப்படின்ட்டு இவங்க ஏன்னாக்கா அங்கே இருக்கிற சிஎம் யார் இருக்காங்க, சிவகுமார் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் யார் காங்கிரஸ் சார்ந்தவங்க. இங்கே இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் சார்ந்தவங்க தான், அதாவது ஆளுங்கட்சியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற நம்ம சிஎம் வந்து அவங்களோட சிஎம் 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்காண்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து டோட்டலாக வந்து பாடி இருக்கு. இப்போ ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காவிரி மேலாண்மை ஆணையம், ஸோ இவங்க தான் வந்து இப்போ யாருக்கு தண்ணி கொடுக்கணும் கொடுக்கக்கூடாங்கிறத வந்து ஆணையிடுறதுல இவங்க மிக முக்கியமானவங்க. அவங்க ஒரு ஆணை விட்டுருக்காங்க என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய 4 டிஎம்சி தண்ணியை வந்து நீங்கள் கொடுக்கணும், உடனே இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும், அப்படி இது வந்து இணைச்சி வர்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது 3 நதிகள் என்ன